இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் போய் யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டா யுத்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் எஸ் ஆர் நோ என்கிற முடிவுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு திண்டாட்டமான சூழ்நிலை மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சூழல்ல ஏதோ ஈரான்காரன் சும்மா சொல்றான் தாக்குதல் நடத்த மாட்டான் போல இந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக ஓமானுடைய வளைகுடாவை தாண்டி ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கப்பல்களே நுழைவதற்கு முயற்சித்து கொண்டிருந்தன. இதை கண்டறிந்த ஈரான் உடனடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் மீது குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 206வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதற்கு அடுத்ததாக ஈரான் மீதான 40 நாட்கள் நடத்தப்பட்ட அகோர யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் தற்போது வரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் அமெரிக்காவும் ஒரு யுத்தம் இல்லை என்கிற நிலையில் தற்போது நிற்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலை அமெரிக்காவுக்கும் இருக்கிறது, ஈரானுக்கும் இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையிலும் இப்போ யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை யுத்தம் இல்லை. இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் போய் யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டா யுத்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் எஸ் ஆர் நோ என்கிற முடிவுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு திண்டாட்டமான சூழ்நிலை மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுத்தத்தினால் ஈரானை வெல்ல முடியவில்லை, எனவே ஒரு பேச்சுவார்த்தையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக பல முனைப்புகளையும் எடுத்து